இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆரம்பிச்சு வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அது நடக்கும் இது நடக்கும்னு எல்லாம் சொல்லி ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது? சிவன் கோயிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவன் தான் மூலவர், அவருக்கு தானே விசேஷம் பண்ணணும். இப்போ சனி பயிற்சிக்கு சிவனுக்கு போய் பூஜை பண்ணுறீங்க. பழைய ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் எனக்கு கிடைச்சிச்சு. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் இதைத்தான் செஞ்சேன், இந்தந்த காலங்களில் இந்தந்த விழாக்கள் நடத்தினேன், இந்தந்த காலங்களில் இந்த உற்சவரை நான் கும்பிட்டேன், இந்தந்த காலங்களில் இவர் வந்து வீதி உலா வந்தார், இந்த கோயிலுக்கு தான் மகத்துவம், இந்த கோயிலினுடைய வரலாறு தான் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா, அம்மாவுக்கு மிகப்பெரிய உடல் ஆபத்துக்களை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வெளிநாடு சம்பந்தமான அந்த குடியுரிமைகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும். கொஞ்சம் மனம் வந்து சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வருவது. அதுக்கப்புறம் இந்த அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க, 8க்கு வருது. இப்போ சிம்மராசிலாம் இந்த வருஷம் தூக்கு போட்டு தான் ஜாவனம். உங்களுடைய ஜாதத்தை பார்த்தோன்னே வந்து 4ஆம் கேந்திரம் 7ஆம் கேந்திரம் 10ஆம் கேந்திரத்தில் சனி இருக்குது, சனிக்கு வந்து கேந்திரத்தில் கேது இருக்குது, சனிக்கு கோணத்தில் கேது இருக்குது, கேது ராகு கேது அச்சுக்கு ஒரு ரூபமாக சனி இருக்குது. உங்களுக்கு கர்மயோகம் கர்மதோஷ ஜாதகம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க, நேரில் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆரம்பிச்சு வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இப்போ நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து அது நடக்கும் இது நடக்கும்னு எல்லாம் சொல்லி ஓஞ்சு முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போ சனி பயிற்சி நடக்குதானே பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது வந்து இதில் தெளிவாக சொல்கிறது என்னென்னா, கிரகங்களை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்நாளை குறிப்பிடுவதற்கு, வாழ்நாளை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஜோதிடம் என்பது திருக்கணிதத்தை சார்ந்தது. ஒரு காலத்தில் வந்து அதை கரெக்ஷன் பண்ண முடியாது, எரரை சரி பண்ண முடியாது. ஏன்னா நான் பஞ்சாங்க கணிதன், நான் 2 பஞ்சாங்கன்னு எழுத தெரியும். நான் எழுத தெரியும், பார்த்து எழுதுறதில்ல, உருவாக்கவே தெரியும். ஓகேங்களா? பஞ்சாங்கத்தில் பேசிக்லேருந்து எதுவுமே இல்லாமல் நான் வெறும் பஞ்சாங்கத்தை கிரியேட் பண்ணி தர தெரியும். ஓகேங்களா? அப்போ 2 பஞ்சாங்கம் தயார் பண்ணி இது எப்படி பேஸில் உருவாகுன்ற அடிப்படை எனக்கு புரிஞ்சதுனால என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக ஒரு மனிதன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு கிரகங்கள் எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம். பெர்ஃபெக்டாக ஒரு கிரகம் இருக்கக்கூடிய தகுதியை சொல்வது திருக்கணிதம். திருக்குனா பார்த்து சொல்வது. வாக்கியம்ங்கிறது வந்து ஒரு பாடல்களாக எழுதி வச்சிருப்பாங்க. பாடல்களாக எழுதி, இப்போ சந்திரனுடைய நிலைமையை கணிக்கிறதா இருந்தால் அதுக்கு என்னென்னத்தை கூட்டணும், என்னென்னத்தை கணிக்கணும், எத்தனை நம்பரை போடணும், எந்த கலியுகத்துலேருந்து எத்தனாவது வருஷம் இது இருக்குன்ற பாடல்கள்லாம் இருக்கும். அந்த பாடல்கள்லாம் எண்களாக மாற்றி அதெல்லாம் கூட்டி கழித்து கணக்கு பண்ணுறது. இது வந்து ஆதி காலத்து கணிதம். இது வந்து எதுக்குன்னா, பொதுவாக இந்த வழிபாடுகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கோயில் வழிபாடுகளுக்காகவும் அதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் கோயில் வழிபாடுகள் சம்மந்தமான விஷயங்கள், கோயில் வழிபாடுகள்லையும் இப்போ பெயர்ச்சிக்கு வழிபாடு பண்ணி சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லலை. இப்போ கிரக பயிற்சிக்கு வழிபாடு பண்ணுறதா இருந்தால் கிரகங்கள் எதுக்கு வழிபாடு பண்ணணும்? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கிரகங்கள் கடவுள் இல்லை. இப்போ முகமதியத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குங்க, இணை வைக்காதல்கள். இணை வைத்தல் அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய முரண் இருக்குது. இணை வைத்தல்னா என்னென்னா, இப்போ தாயத்து கட்டுறோம், தாயத்து கட்டுறது எதுக்கு கட்டுறோம்? ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வராது. நெகட்டிவ் எனர்ஜி எங்கே? எல்லாமே எனர்ஜி தான். ஓகேங்களா? நான் சொல்கிறது, அந்த இறைவன் நம்மளோட இருந்து நம்மளை பாதுகாப்பார். இப்போ முருகன் டாலர் எதுக்கு போடுறோம்? அதுவும் அதே ரீசன். நம்மளை பாதுகாப்பார். கையில் கருப்பு கயிறு கட்டுறது சாமி கயிறுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்றது. ஆனால் முகமதிய மார்க்கம் இல்லை, நம்ம மார்க்கம் அது சொல்லுது இணை வைக்காதிருத்தல்னு சொல்லுது. இணை வைக்காதிருத்தல். இறைவனுக்கு இணையாக எந்த பொருளும் இல்லைங்கிறாங்க. அப்போ முருகன் டாலரில் முருகன் இல்லை, முருகனுக்கு டாலரே இல்லை. முருகன்கிறவர் யாருங்க? ஒரே ஒருத்தர் தான். அப்போ முருகனுக்கு நான் எந்த பொருளையும் என்ன செய்ய முடியாதுங்க, இணையாக வைக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தமக்கு ஊமை இல்லாதான் தாள் சேர்ந்துன்னு சொல்லி திருக்குறள் எழுதுறாரு. அப்போ தமக்கு ஊமையே இல்லாத ஒருத்தன் யார் இருக்கான், அவனுடைய தாளில் நான் போய் சேரணும்னு சொல்கிறாரு. அப்போ யாருக்கு ஊமை இல்லாமல் இருக்கு? எல்லாத்துக்கும் ஊமை கொடுக்கலாம், ஆனால் இறைவனுக்கு மட்டும் ஊமையே இல்லை, அவனுக்கு ஊமையே வைக்கவே முடியாதுங்கிறாங்க இல்லைங்களா? அப்போ சனி செவ்வாய் இதெல்லாம் பகவானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து உடுக்கல். அது வந்து ஜஸ்ட் அது வந்து திங்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி இயங்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி அதுவும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இயங்கிட்டு இருக்கு. அப்போ அது கடவுள் கிடையாது. அப்போ கடவுள் வழிபாடுகள் அப்படின்னு வரும்போது அங்கே சைனே சரண் அப்படின்றது கடவுளே கிடையாது. இப்போ இவங்களா கோயில் கட்டி யாரும் இப்போ வந்து குஷ்புக்கு கோயில் கட்டுறாங்க, யாருக்கு வேணாலும் கோயில் கட்டலாங்க இல்லைங்களா? ஒருத்தர் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் அவரை மதிக்கிறோம், அந்த மதிப்பை நம்ம வழிபாடாக மாற்றுறோம், அவங்களுக்கு கோயில் கட்டுறோம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி கோயில் கட்டினவங்களாம் கடவுள் கிடையாது இல்லையா? அவங்க மனிதர்கள், அவங்களுடைய விசுவாசத்தினால கட்டிருக்காங்க. அப்போ சனிக்கு கோயில் கட்டிருக்காங்கன்னா சனி மேலே விசுவாசத்தில் 10 பேர் கட்டி வச்சுக்கிறாங்க, தவிர அவர் கடவுள் கிடையாது. அப்போ கிரகங்கள் கடவுள் கிடையாது. அதனால் பயிற்சிகளை பற்றி எந்த வழிபாடுகளை குறிப்புகளும் இல்லை.
அப்போ கிரக பயிற்சிகளுக்கு வழிபாடு பண்ண சொல்லி எந்த பஞ்சாங்கங்களும் சொல்லவும் இல்லை. இப்போ பஞ்சாங்கம் கோயில்களில் பண்ணிட்டு தானே இல்லை, அதை தான் சொல்கிறேன். கோயில்களில் பண்ணுறாங்கன்னா கோயில்கள் எதுக்கு பண்ணுறாங்க? இப்போ என்ன கோயிலில் பண்ண, இப்போ சிவன் கோயிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் தான் மூலவர், அவருக்கு தானே விசேஷம் பண்ணணும். இப்போ சனி பயிற்சிக்கு எதுக்கு சிவனுக்கு போய் பூஜை பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்போ நவக்கிரகங்கள் வெளியே இருக்கிறாங்க. அது நவக்கிரகங்களை எதுக்கு வெளியே வச்சுருக்காங்கன்னா காலம்ன்ற ஒன்று குறிப்பிடணும். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை தான் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் யாருன்னு கடைசி வரைக்கும் உங்களால் சொல்லவே, இப்போ நான் யாருன்னு கேட்டால் நான் ஜோதிடராக இருக்கேன், ஜோதிடங்கிறது என்னுடைய அனுபவம், ப்ரொஃபஷன் மட்டும், அவ்வளோதான். அப்போ நான் யாருன்றதை நாங்கள் குறிப்பிடலை இல்லைங்களா? அப்போ நான் யார் அப்படின்னு குறிப்பிடுவதற்கு நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம காலத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ காலமுற்ற ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களால் சிந்திக்கவே முடியாது. அப்போ நம்மளுடைய சிந்தனைகளாக, காலங்களாக, வாழ்க்கைகளாக, அப்போ கால் அப்படின்னு சொல்கிறது சுவாசம்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே காலத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்படின்றதுனால காலத்தை இங்கே கடக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் வள்ளலார் சொன்னால் வெளிக்குள் வெளிக்கடந்து, வள்ளலார் மேலே திருமூலர் சொல்கிறார் வெளிக்குள் வெளிக்கடந்து தத்துவங்களை கடந்துன்னு சொல்கிறார். அப்போ வெளிக்குள் வெளிக்கடந்து அந்த காலம்ன்ற சப்ஜெக்டை கடக்கணும். உங்களுக்கு அந்த காலம்ன்றது வந்து மனசுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. இந்த காலத்தை உடைச்சா தான் மனசே உடையும். அதுக்கப்புறமா தான் இந்திரியங்களை கடக்க முடியுன்றதுனால எல்லாத்தையுமே காலத்தின் அடிப்படையில் குறிச்சிருப்பாங்க ஜோசி கோயிலில். அதுக்குன்றதை போய் இப்போ உதாரணத்துக்குங்க பழைய ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் எனக்கு கிடச்சிச்சு. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா தனுர் மதி துலா ரவி அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அப்போ தனுராசியில் சந்திரன் இருந்துச்சு, துலா ராசியில் சூரியன் இருந்துச்சு, ரிஷப லக்னத்தில் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அப்போ ஜோசியம் தானே அது அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்படி இல்லை. துலா ரவியில் தனுர் மதியில் அது வந்து தேதியை தான் அப்படி எழுதிக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆகஸ்ட்னு எழுதுறதுக்கு 200 வருஷத்துக்குள்ள ஆகஸ்ட்னு எவனும் யூஸ் பண்ணல இல்லைங்களா? பிரஜோத்பதி வருடம் தனுர்மதி துலா ரவி ரிஷப லக்னத்தில் இந்த கடிதம் எழுதப்பட்டதுன்னு எழுதிக்கிறான். டேட்டை தான் அப்படி எழுதிக்கிறான். அப்போ நம்மளால என்ன நினைக்கிறான்னா அந்த ரவி துலாம் தனுசுன்னு வந்தால் ஜோசியம் நம்புறான். அப்படி இல்லை. அப்போ ஆதி காலத்தில் மக்கள் டேட்டையே அப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்தான். அப்போ அவன் கோயில் என்னத்தை வச்சிருப்பானா இதே மாதிரி டேட்டுகளை குறிப்பிடுறதுக்காக அந்த கோயில் வச்சிருப்பான். அப்போ ஒருவேளை இந்த துலா ராசியில் மதி இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பான், துலா ராசியில் சூரியன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பான். அது அந்த காலத்தில் கட்டின கோயிலாக இருக்கும். அப்போ ஐப்பசி மாதம் இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருப்பான். இவங்களுக்கு அது புரியாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா துலா ராசிக்காரெல்லாம் அதை வந்து கும்பிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இல்லைங்களா? அப்போ இது புரிதல் குறைபாடு. அப்போ நீங்கள் 200 வருஷத்துக்கு வள்ளலாருடைய புத்தகங்கள் திருமுகம் இருக்குங்க, வள்ளலார் எல்லாத்துக்கும் எழுதுன லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் லெட்டர் எழுதியிருப்பார் சரிங்களா? இந்த லக்னத்தில் இந்த இத்தனாவது திதியில் சூரியன் இங்கே இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் இந்த கடிதம் எழுதப்பட்டது, இந்த பத்திரிகை அச்சிடப்பட்டதுன்னு எழுதியிருப்பாங்க. பழைய நூல்களில் இப்படி தான் எழுதுறாங்க. பல புத்தகங்கள் நான் படிச்சுங்க அப்படி தான் எழுதிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இதை பற்றி புரியாத இருக்கும்போது ஜோசிக்காரங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்படி எங்கெல்லாம் கிரகங்களை பற்றி எங்கெல்லாம் நட்சத்திரத்தை பற்றி எழுதி வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் ஜோசியம் அப்படிலாம் இல்லை. அப்போ என்னன்னா அந்த கிரகங்களை வச்சு எதுக்கு எழுதுறாங்கன்னா கோயில் புறப்பாடுகள், கோயில் விஷயங்கள், மக்களுடைய முகூர்த்த கணிதங்கள், மக்களுடைய பொது காரியங்களுக்கு என்னென்ன காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து ஒரு காலத்தில் வாழ்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா இங்கே ஒரு இடத்துல நான் யோசித்தேன். சென்னையில் வந்து பைக் ஓட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ இந்த பக்கமாக பார்க்குற பெரிய கட்டிடங்கள், இந்த பக்கமாக பார்க்குற பெரிய நல்ல அகலமான சாலைகள். அப்போ இந்த இடத்துல நம்ம அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு முன்னால் ஜென்ரேஷன், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஜென்ரேஷன் இருக்கும்போது நம்மளாம் யாருன்னா குழந்தைகளாக இருந்திருப்போம், இல்லைனா பிறக்காமல் இருந்திருப்போம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்க்குறப்ப நம்மளாம் கை குழந்தைகளாக பிள்ளைகளாக இருந்திருப்போம். இப்போ நான் இந்த சென்னையை கட்டி காத்த எல்லா பேரும் என்ன போயிட்டாங்கன்னா இப்போ செத்து போயிட்டான். இப்போ யார் கட்டி காப்பாற்றிருக்காங்கன்னா சின்ன குழந்தைகளாக இருந்தால் நம்ம தான். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம செத்து போயிடுவோம். நம்மளுக்கு அடுத்து எவனோ ஒரு சின்ன பொடி வாண்டுகளாக சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த சென்னையை பெருசாக வளர்த்துக்கிட்டு இருப்பான், பெரிய பெரிய காரில் போவான் இல்லைங்களா? பெரிய பெரிய பில்டிங் ஓனர்களாக இருப்பான். அப்போ சின்ன குழந்தைங்க தான் இன்னைக்கு இல்லைங்களா? ஒருவேளை இந்த ஜென்ரேஷனில் நான் சென்னையை அழிச்சிடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சென்னை போய் சேருமா? சேராது இல்லைங்களா? அப்போ இந்த 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 விழாக்கள் எல்லாமே என்னென்னா நான் இந்த சமூகத்தில் நான் இப்படி வாழ்ந்தேன், இந்த விழாக்கள் இந்த காலத்தில் எனக்கு முன்னால் நடத்தப்பட்டது, நான் இதைத்தான் செஞ்சேன், இந்தந்த காலங்களில் இந்தந்த விழாக்கள் நடத்தினேன், இந்தந்த காலங்களில் இந்த உற்சவரை நான் கும்பிட்டேன், இந்தந்த காலங்களில் இவர் வந்து வீதி உலா வந்தார், இந்த கோயிலுக்கு தான் மகத்துவம், இந்த கோயிலினுடைய வரலாறு தான், ஸ்தல வரலாறு தான், ஸ்தல புராணங்கள் தான் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா என்னுடைய சமூகத்திற்கு அடுத்த சமூகத்துக்கு என்ன செய்கிறேன், கடத்தி கொண்டு போய் நீங்கள் இந்தந்த காலத்தில் விழா நடத்தணும்னு நான் சொல்கிறேன். இந்த சிஸ்டத்துக்காக சில பஞ்சாங்கங்களில் சில குறிப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கும்பிடணும்னு அவசியம் இல்லை, இந்த இடத்துல கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நான், நீயும் கும்பிடுங்க அப்படின்றத சொல்கிறாங்களே தவிர இந்த இடத்துல சனீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ண சொல்லியோ இல்லைனா இந்த மாதிரி சம்திங் பயிற்சிகளுக்கு விளக்கம் சொல்ல சொல்லி யாரும் சொல்கிறது கிடையாது. அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்ன சொன்னதுன்னா மரபு ரீதியாக பாரம்பரிய ரீதியாக எப்போ எந்த கோயிலுக்கு வழிபாடு செய்யணும், நான் சொல்கிறது கோயில்களுக்கு தான் ஓகேங்களா? இறைவன் கர்த்தாக்கள்னு சொல்கிறாங்க, இறைவனை நான் இது பண்ணுறதுக்கான கோயில்கள் வேத ஆகமங்கள் அடிப்படையில் இந்த ஆகம விதிகள் அடிப்படையில் எங்கெங்கே என்னென்ன செய்யணுன்ற அந்த சிஸ்டத்தை சொல்கிறது பஞ்சாங்கங்கள். இதுக்கும் இந்த சனி பயிற்சியினுடைய வழிபாடுகளுக்கும் தொடர்பே கிடையாது. அப்படியே பண்ணாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். இப்போ என்னென்னா ஜோசியம் அப்படிங்கிறது
தனி மனிதனுடைய வாழ்க்கை பற்றி பேசுகிறப்ப நம்மளுக்கு டைம் ஸ்கேல் முக்கியம். இன்றைக்கி கரண்ட்டாக என்ன கிரகம் இருக்கிறது முக்கியம். அது வந்து திருக்கணிதம் தான். திருக்கணிதத்தை கடந்து இப்போ எபிமெரிஸ் போகிறாங்க. எபிமெரிஸில் சுவிஸ் எபிமெரிஸ் போய் நாசா எபிமெரிஸ் வந்துருச்சு. பெரிய சிஸ்டத்தில் பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கிறோம். இப்போ இந்த குழப்பங்கள் தேவையில்லை. எனவே நான் கோயிலில் சொல்கிற பஞ்சாங்கத்தை தான் நான் கடைபிடிப்பேன்னா கடைபிடிங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆனால் கோயில் நிர்வாகங்கள் இதில் என்ன செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது தெரியுங்களா? மக்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது இப்போ இந்த பஞ்சாங்கத்தில் வருதா, இதுக்கும் ஒரு வழிபாடு பண்ணுங்க. அதில் வருதா, அதுக்கு ஒரு வழிபாடு பண்ணுங்க. இது பொது மண்டபம், பொது கோயில் தானே. சனீஸ்வரன் கோச்சுக்கோ போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி போகலாம். அதுதான் கோயிலினுடைய நிர்வாகத்தினுடைய பெருந்தன்மை. அப்போ இதை போட்டு குழப்ப தேவையில்லை. அப்போ சனி பயிற்சிக்கு பெரிய பரிகாரங்களோ பூஜைகளோ தேவையில்லை. சனிக்கு பண்ணுறாங்க ராக்கெட்டு தான் விடணும் இல்லைங்களா, வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இது என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்கும்? இது ராசி அடிப்படையில் கொடுக்குமா? அப்போ இப்போ சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு 12/1/2 வரத 7.5 நாட்டு சனின்னு சவுத் சைடு கூப்பிட்றாங்க. பொதுவாக 7.5 சனின்னு சொல்கிறாங்க. இதில் 12 வர்றது விரயமோ, அதுலேயே வர்றது ஜென்மமோ, அடுத்து வர்றது வந்து பாதமும் சொல்கிறாங்க. இந்த 3 சனிகளும் ஒரு மனிதனை படாத பாடுபடுத்தும். அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சொல்கிற ஆளுக்கு விவரம் தெரியலன்னு அர்த்தம். அப்படி எதுவுமே பண்ணாது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் விருச்சகத்துக்கு சனி வந்துச்சு. அப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு விருச்சகத்தில் சனி, ஓகேங்களா, விருச்சக ராசி. அப்போ அவர் வந்து என்ன ஆகிட்டார்னா அமெரிக்க அதிபர் ஆகிட்டார். நம்ம மோடிஜி இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு விருச்சகத்தில் சனி. அவருக்கு 7.5 சனி நடக்கும்போது என்ன ஆகிட்டார்னா பிரதமர் ஆகிட்டார். அப்போ அவர் நல்லா தானே இருந்தாங்க, சரிங்களா? உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்தால் தாயா தெரியும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுவாங்க. நான் மட்டும் எனக்கு என்ன 12 வயசு ஆகுது, நானும் 2 சனி கடந்தானே வந்துக்கிறேன். அப்போ என்னுடைய வயசுக்கு எல்லாரும் 30 வருஷத்துக்கு ஒரு சனி வரப்போகுது. விவரம் இல்லாமல் எதுவும் உளரக்கூடாதுன்றப்ப இந்த நம்ம லாஜிக்காக பேசும்பொழுது, லாஜிக்காக சந்திரன் மீது சனி போகும்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, சந்திரன் என்பது ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய காரகன். அப்போ அது மேலே சனி போகும்பொழுது எப்போதும் சிந்தனை எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதாச்சும் சம்பாதிக்கணும், நம்மளுக்கு இன்னும் பத்தலை, நம்ம இன்னும் ஏதாச்சும் முயற்சி செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். சனி என்பது நிதானத்தை கொடுக்கும், சோம்பேறித்தனத்தையும் கொடுக்குங்கிறாங்க. அது சந்திரன் மேலே இருக்கும்போது சில நேரத்தில் நிதானமான சிந்தனைகள் வந்து சில நேரத்தில் ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும். அப்போ 2 சிந்தனைகள் மாறி மாறி வரும்போது ஒருத்தன் வந்து குழப்பத்தை ஆளாவான். ஒன்று. அதே மாதிரி சனி மேலே சந்திரன் மேலே சனி போகக்கூடிய காலத்தில் அவர் ஜாதகத்தை வந்து சதா ஓட ஆரம்பிச்சிருவார், ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்போ அவன் வந்து உழைக்க ஆரம்பிக்கக்கூடிய தருணமே அதுதான். அப்போ இந்த யாரெல்லாம் இப்போ வந்து ஒன்றுக்கு மாத ஜோசிக்கார், இப்போ வந்து ஒரு படத்தில் வடிவேலு வந்து சும்மாவே வைப்பார். அவர்கிட்ட போய் ஒரு கார்பெண்டர் என்ன கேட்பானா, எப்படா சும்மா இருக்க முடியும் அப்படின்னு, வா என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி இந்த ஜோசிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, உழைக்க ஆரம்பிக்கிறவனுக்கு உனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, ஜாலியாக இருக்கணும், வேலை பார்க்கக்கூடாது, காலையில் போகணும், கார்டு பஞ்ச் பண்ணணும், ஒரு லஞ்ச் எடுத்துகிட்டு ஈவினிங் வரணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை வைக்கிறாங்க. முன்னேறவனுக்கு என்ன இருக்கா அப்படிலாம் வாழ்க்கை இருக்காது. ஒருத்தர் முன்னேற ஆரம்பிச்சிட்டான்னா அடி விழுக போகுதுன்னு அர்த்தம். அவனை வந்து என்ன செய்யணும்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ கூட ஒரு தலைவர் சொல்கிறேன், வியர்க்காமல் எப்படி ஓட முடியும், விமர்சனம் இல்லாமல் எப்படி வாழ முடியுன்ற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை ஆரம்பித்தா தான் நீ வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போக போகிற. உனக்கு ஒரு எதிரி தோன்றுனா தான் உன்னை தள்ளி விட போகிறான். எதிரி இல்லாமல் வாழ்ந்தால் அவன் வந்து அங்கே தான் நிற்கணும். எவனாச்சும் ஒருத்தன் எதிரி வந்தால் தான் உங்களை தள்ளி விடுவான், அடுத்த ஸ்டேஜ் தள்ளி விடுவான்றப்ப இந்த மாதிரி துன்பங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னேறத்தில் தான். அப்போ யாருக்கெல்லாம் 7.5 சனி வருகிறதோ எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? அவங்க இந்த 7.5 முடிகிறப்ப ஏதாச்சும் ஒன்று சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஒன்று கல்யாணம் நடந்திருக்கும், இல்லைனா குழந்தை பிறந்திருக்கும், இல்லைனா வீடு கட்டியிருப்பாங்க, இல்லைனா வாகனம் வாங்கியிருப்பாங்க. இது எத்தனாவது சுற்றுலும் நடந்தாலும், சார் என் பையனுக்கு இப்போ தான் பிறந்து 2வது வயசில் 7.5 சனி வருதுன்னா உனக்கு அது நடக்கலாம். ஒருவேளை உங்களுக்கே நடக்குதா இருந்தால் உங்களுக்கே அது நடக்கலாம். இல்லை எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு இப்போ 7.5 சனி வருது அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலாம். அப்போ 7.5 சனி என்பது சந்திரன் மீது சனி போவது. இது கண்டிப்பாக நன்மையை மட்டுமே செய்யும், தீமையை செய்யாது. என்ன மாதிரி தீமையை செய்யலாம்னா, சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம், அம்மாவுக்கு மிகப்பெரிய உடல் ஆபத்துக்களை கொடுக்கலாம். எப்பயுமே வீடு கட்டுறப்ப யார் வேணாலும் பார்த்துக்குங்க, யாராச்சும் வீடு கட்டுறப்ப என்ன ஆகுனா அவங்க அம்மாவுக்கு நோய் வரும், அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். அப்போ அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, வீடு கட்டுறது ஒன்றா நடக்குமா? அப்போ இங்கே இந்த இடத்துல வீடு கட்ட போகிறீங்க, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கும். ஏன்னா சந்திரன் மேலே சனி போகும்போது இது நடந்தே தீரும். அதுக்கப்புறம் வெளிநாடு சம்பந்தமான அந்த குடியுரிமைகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரும், கொஞ்சம் மனம் வந்து சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க, 8க்கு வருது. இப்போ சிம்மராசிலாம் இந்த வருஷம் தூக்குப்பட்டு தான் ஜாவனம்லாம் நிறைய ஜோசிக்காரன் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் ஒன்றும் ஆகாது. 7ல் வர்றது வந்து கண்டக சனின்னு சொல்கிறாங்க. சந்திரனை 7 சனி பார்ப்பது கண்டக சனி. இந்ததுமே வந்து வெளிநாட்டு பயணம், ஐடி, அதுக்கப்புறமா வந்து வீடு கட்டுறது, பெரிய இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அப்போ கன்னிராசிக்காரங்க அவங்க லாஜிக் படி எடுத்துட்டா, நான் ராசியில் சொல்கிறதில்ல, இருந்தாலும் புரியும்னா கன்னிராசிக்காரங்க, சிம்மராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, அதுக்கப்புறமா வந்து மீனராசிக்காரங்க, மேசராசிக்காரங்க, இந்த 5 ராசிக்காரங்களையும் இவங்க வச்சு உருட்டுறாங்க இல்லைங்களா? எந்த உருட்டுக்கும் யாரும் பயப்படாதீங்க. இந்த 5 ராசிக்காரங்களும் அடுத்த வருஷம் டெவலப் ஆகிடுவீங்க. நான் சொல்கிறது வந்து
வேற கிரகங்களை வச்சு நான் சொல்ல, சந்திரன் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். சந்திரனுடைய தன்மைகள்லாம் அதிகமாகத்தான் செய்யும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தோத்து போகிறதுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இல்லை. நான் சொல்கிறது புரிஞ்சுட்டீங்களா? ஒருத்தனுக்கு வந்து திருமண வாழ்க்கை கெட்டு போகணும்னா சுக்கிரனை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், குருவை பார்க்கணும். இந்த மூணையுமே பார்க்காம சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு வச்சுக்கிட்டு அதில் 7 நாடு சனி வருது, அதை 8ஆம் இடத்துல சனி பார்க்குது, 9ல் குரு பார்க்குது, ஓடி போனவனுக்கு 9ல் குருலாம் கதை சொல்லக்கூடாது. சந்திரன் இருக்கா, சந்திரனை தூண்டுமா, சந்திரனுடைய. அப்போ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஜாதகத்தை கொடுக்குறம்போது ஜோசியர் வந்து என்ன செய்கிறாருன்னா, உங்களுடைய ஜாதகத்துக்கான கிரகங்களை பொறுத்தனா என்ன போகிறாரு, ராசி பலனா பார்க்குறாரு இல்லை. அப்போ மட்டும் தெளிவாக கிரகங்களை பார்க்குறப்ப அப்போ பொது பலன் பார்க்குறத நம்பாதீங்க. பொதுவாக இந்த ராசிக்காரங்க கெட்டு போயிடுவாங்க, இந்த ராசிக்காரங்க நல்லா ஆயிடுவாங்க நம்பாதீங்க. ஒன்றும் நம்பலாங்க. டெய்லி காலைல எஞ்சி உட்காந்து மேசராசி நேயர்களே, நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும். போனதை சரியாக முடிச்சுட்டு வருவீங்க. இன்றைக்கி தான் அவர் நல்லா பார்ப்பீங்க, அவர் திடீர்னு உதவுவார் அப்படின்னு யாரெல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ சும்மா டைம் பாஸ் ஆகட்டும். ஒரு ஏதோ ஒரு பாட்டு கேட்குற மாதிரி அதை போட்டு விட்டு நீங்கள் கேட்டு ஜாலியாக இருங்க. அவர் நெகட்டிவாக சொன்னால் நம்பாதீங்க, ஓகேங்களா? நெகட்டிவாக உண்மையிலேயே அவர் சொல்கிறாரு, அவர் நம்பலான்னா அவர் ஜாதகத்தை பார்த்து சொன்னால் நம்புங்க. நான் சொல்கிறது வந்து இது, ஏன்னா இது வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் கேட்குறோம், அதை நீங்கள் பாசிட்டிவாக கேட்கலாம். ஏன்னா அவர் வாழ்த்து தான் சொல்கிறாரு. டெய்லி காலையில் எதுக்கு ராசி பலன் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை. நான் சொல்கிறது புரிஞ்சுனேன். இப்போ நம்ம 2 பேரும் பேசணும்னா இன்னொரு 10 கண்டென்ட் போகலாங்க. 11வது கண்டென்ட்டில் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்காது. ஓப்பனாக தானே பேசுகிறேன். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக நான் சாகிற வரைக்கும் ஒரு கண்டென்ட் வேணும்னா ராசி பலன் கண்டென்ட் எடுத்துட்டா சாகிற வரைக்கும் செத்ததுக்கப்புறம் கூட இவர் நேற்று இன்னைக்கு ராசி எழுதி வச்சு செத்து போயிட்டாரு. எல்லா மாதமும் வரும். இது வந்து என்னன்னா ஒரு உண்மையிலே நடந்த கதை. ஒரு பத்திரிகை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த பத்திரிகை ஆரம்பித்து கொஞ்ச நாள் வந்து அந்த பத்திரிகை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ராசி பலன் போட்டால் கொஞ்சம் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஜோசியரை பிடிச்சி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பக்கத்தில் ராசி பலன் எழுதுறாங்க. நல்லா குரோத் ஆக ஆரம்பிக்குது. ஒரு 120-130% குரோத்து. அப்போ சூப்பராக போகுது அப்படின்றப்ப விலை உயர்த்துறாங்க பத்திரிகையை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு ஜோசிக்காரர், எனக்கு நீங்கள் வந்து விலை உயர்த்துங்க, நீங்கள் மட்டும் விலை உயர்த்துறீங்களா அப்படின்னா, எவ்வளோ விலை? நான் வந்து இத்தனை நாள் 300 ரூபா இருந்தால் 900 ரூபா கொடுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஒரு நாளைக்கு 900 ரூபா இதெல்லாம் சாத்தியமாயா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கா கொடு, இல்லைனா வேணாங்கிறாரு. அப்போ நீ வேணாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இருந்து அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கவர்ச்சி கதை எழுதுவோன்னு சொல்லி எழுதிடுறாங்க. புக்கு அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, விற்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ ஜோசியத்தை மக்கள் நம்புகிறாங்க, பார்க்குறாங்க, அதுக்கு ஓடுது அப்படின்னா அந்த ஜோசியரை கூப்பிட்றாங்க. 1800 ரூபா கொடுத்தா தான் வருவேன்ட்டார். அப்போ எப்படி முடியாது? இப்போ ஏற்கனவே கம்பெனி டல்ல ஓடி இருக்கு. அப்போ என்ன செய்யறாருன்னா, ஓனர் என்ன செய்யறாருன்னா, அவன்கிட்ட என்ன கேட்குறது, என் பேரை போட்டுக்க, ஜோசியர் சுப்பிரமணியன் போட்டுக்க. அவன் போட்டான்ல ஃபர்ஸ்ட், அதை பூரா எடு, 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் எடு, டெய்லி அதே ரிப்பீட்டாக போடுன்னு சொல்லிட்டு ஜோதிடர் சுப்பிரமணிய சுவாமிகள் போட்டதுன்னு சொல்லி போடுறாங்க. திருப்பி என்ன ஆகுனா 300% கூடிடுது. இப்போ மக்களை பொறுத்தளவுக்கு டெய்லி அவங்க கேட்கறதுக்கு ஒன்று வேணுமே தவிர அது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க பொதுவாக நல்லா இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் இன்னொரு ராசி பலன் படிக்கிறது இல்லை. இப்போ மகர ராசின்னு வச்சுக்கங்களேன், நான் மகர ராசின்னு நினைக்கிறேன். நான் மகர ராசி இல்லை, இதனால நான் மகர ராசிங்கிறப்ப நான் எடுத்த உடனே மகர ராசி தான் படிப்பேன். படித்து முடிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவேன். நான் வீட்டில் வேலை பார்த்துருந்தா கூட மகர ராசி தானே வந்து உட்காந்து பார்ப்பேன். பார்த்துட்டு நான் போயிடுவேன். நான் தனுசு ராசியவோ அல்லது வந்து கும்பராசியோ பார்க்கறது இல்லை. அப்போ எனக்கு அடுத்தவனுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியாது. ஒருவேளை நாளைக்கு என் பேரை கும்பராசின்னு பேர் மாற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று என்ன சொன்னார் அதே தான் இன்றைக்கும் அவர் சொல்லுவார். ஏன்னா இது வந்து ராசி பலன்கள், ராசிக்கு பலன் கூறுவது. 7.5 சனி பயிற்சிக்கு ராசிக்கு பலன் கூறுவது. லக்னத்துக்கு 8க்கு வந்துருச்சு சனி, லக்னத்துக்கு 9க்கு சனி வந்துருச்சுன்றதெல்லாம் பொய். ஏன்னா பாவக கணிதங்கள், இப்போ லக்னத்துலேருந்து என்றது பாவக கணிதங்கள், ஸ்தான பலன்களுக்கும் பயிற்சிகளுக்கும் தொடர்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த ராசிகள் அடிப்படையில் பயிற்சிகளுக்கு தொடர்பு இல்லை. ஸ்தான பலம் பார்க்குறதா இருந்தால் தசாபுத்திகளை வைத்து நீங்கள் தாஜியத்தை கணிக்கணும். இல்லாட்டினா வந்து அந்த பாவக அடிப்படையில் அந்த கிரகங்கள் யாருடைய சாரத்தில் வாங்கணும் கணிக்கணுமே தவிர அதில் வந்து நீங்கள் கோச்சாரத்தை எடுத்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது வந்து ஃபண்டமெண்டலி அவங்க ராங்காக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் சந்தோஷமாக இருக்க, ஒரு கிளுகிழுப்புக்காக மக்கள் சந்தோஷமாக இவங்க அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க தவிர இது உண்மை இல்லை. எனவே இந்த 7.5 சனி 8.25 சனி தான் சொல்கிறத நம்ப தேவையில்லை. இதுக்காக பரிகாரங்களோ முயற்சிகளோ செய்ய தேவையில்லை. இந்த 7.5 சனி வந்தால் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த அட்டமது சனி அப்படிங்கிறத பொதுவாகவே சந்திரனுக்கு 7, 8, 6, 7, 8 கிரகங்கள் வந்து அதியோகம்னு சொல்கிறாங்க, சந்திர அதியோகம்னு சொல்கிறாங்க. நீங்கள் சந்திர அதியோகம்னு சொல்லி புத்தகத்தில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 6, 7, 8களில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது கோச்சாரத்தில் கிரகம் வந்தாலோ சந்திர அதியோகம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதே ஜோசிகாரர் என்ன செய்கிறாருன்னா, சந்திர அதியோகத்துக்கு ஒரு பலனை சொல்லிட்டு இதுக்கு வேறு பலனை சொல்கிறாரு. அப்போ அட்டமதிச்செல்லாம் பார்ப்போம். சந்திரனுக்கு 6ல், அப்போ சந்திரனுக்கு 6ங்கிறப்ப இப்போ மீனராசின்னு வச்சுங்களேன், மீனராசிக்கு 6ல் அல்லது வந்து சிம்ம ராசிக்கு 8ல் சனி ஏற போகுது இல்லைங்களா? அப்போ இது வந்து சந்திர அதியோகம் தான் நடக்க போகுது. அப்போ சூப்பராக வர போகிறீங்கன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்போ எது நம்மளுக்கு ரூட்டு கிளியராக அந்த ரூட்டை பிடிச்சிட்டு போனேன். இது வந்து லாஜிக்கே இல்லாது. இப்போ சந்திரனுக்கு எந்த இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் 1, 5, 7, 9 திரிகோண ராசிகளில் ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்தால் சந்திரன் ஆக்டிவேஷன் ஆகுமே தவிர சந்திரனும் நம்ம வாழ்க்கை மொத்த வாழ்க்கையும் கிடையாது.
இப்போ என்னுடைய கல்யாண வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய உடல் நலம், என்னுடைய தகப்பன், என்னுடைய மனைவி மக்களுடைய நிலைமைகளுக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இல்லை. சந்திரனுடைய மனோநிலையையும், எனது தாயையும், எனது வீடையும், எனது பயணத்தையும், எனது உடல் உறுப்புகளில் நீர்வம் சார்ந்த உறுப்புகளை தான் குறிக்குது. ஒருவேளை அது மேலே சனி போகிறதுனால அதில் சில இடையூறுகள் ஏற்படலாம். அதுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கலாமே தவிர மொத்த வாழ்க்கையும் அது கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே இந்த ராசி பலன்களை சும்மா ஒரு ஜாலிக்கு ஃபன்னுக்கு பார்த்துக்கலாமே தவிர அதை வச்சு நிறைய குழப்பறதும், அதை வைத்து பரிகாரங்கள் செய்து காசுகளை விரையாமாக்கும். நான் வந்து பரிகாரத்துக்கு ஏன் அடிக்கடி ஆப்போசிட்டாக இருக்கிறேன்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக வராங்க. இப்போ ஒரு கிளைண்ட் வராரு, கண்டிப்பாக குழந்தை பிறக்கலை. குழந்தை பிறக்கலன்னே அவங்கள அப்படி தான் இருக்கும் போயா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ சாமி பிறக்குன்னு கேட்குறாங்க. இன்னும் 2 வருஷம் ஆகும் சார், அதுக்கு ஏதாச்சும் வழிபாடு இருக்கா அப்படின்னா, நான் வழிபாடை நம்புறதில்லை அப்படின்னா, சரி வழிபாடை நம்பல, உங்களுக்கு பிடிச்சது கும்பிடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு வேலை, நீங்கள் ஒரு ஜோசியராக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கு ரெகுலராக போகிறீங்க, அந்த அம்மன் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியனா, நான் வந்து அம்மனை தான் நம்புவேன், நான் நிறைய மாதிரி நிறைய பிரச்சனை எனக்கு இருந்துச்சுங்க, அம்மனை நான் வந்து கைப்பிடிச்சுக்கிட்டேன், எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விரோதம் கிடையாது. ஏன்னா இது வந்து என்னன்னா, அவங்களை நீங்கள் ஏமாத்தலை, அவங்கள சீட் பண்ணல, உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை வந்து பரிமாறுறீங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைலாம் இருந்துச்சுங்க, ஆனால் நான் வந்து கும்பிட்டேன், நீங்களும் உங்கள் வீட்டு பதில் ஏதாச்சும் இந்த மாதிரி அம்மன்றதா கும்பிடுங்கன்னு சொல்கிறதுல எனக்கு இந்த மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஒரு பரிமாற்றம் தான். ஏன்னா அது எனக்கு என்னுடைய நம்பிக்கை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே ஒரு 25,000 ரூபா கொடுத்தா பூஜை பண்ணி தருவார் அப்படின்னு சொல்கிறது. உங்களுடைய ஜாதத்தை பார்த்தோன்னே வந்து லக்ன கேந்திரங்களில் 4ஆம் கேந்திரம், 7ஆம் கேந்திரம், 10ஆம் கேந்திரத்தில் சனி இருக்குது, சனிக்கு வந்து கேந்திரத்தில் கேது இருக்குது, சனிக்கு கோணத்தில் கேது இருக்குது, ராகு கேது அச்சுக்கு ஒரு ரூபமாக சனி இருக்குது, உங்களுக்கு கர்மயோகம் கர்மதோஷ ஜாதகம், காசிக்கு போகாட்டினா நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு காசிக்கு சும்மா மட்டும் போகக்கூடாதுங்க. காசிக்கு டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். 7 பேத்துக்கு 3.25 லட்ச ரூபா ஆச்சு. அந்த ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பின்னால் தான் நான் யாரை சந்திக்கணும்னு பேர் எழுதி கொடுப்பேன் இல்லைங்களா. அந்த ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அன்னபூர்ணி கோயிலில் பிச்சை எடுக்கணும். இப்படி இதுதாங்க பரிகாரம். இப்போ நிறைய பேர் காசிக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு 5-6 லட்சம் பேர் காசிக்கு போயிருக்கிறான். யாரோ ஒரு ஜோசிக்காரரை சொல்லி அது ஒரு பெரிய டீமாக ஒர்க் பண்ணி காசிக்கு போயிட்டே இருக்கிறானுங்க. கேட்டால் கர்மதோஷம் காரணம் கேட்டால் ஹரிச்சந்திர மகாபிரபு இப்படி தான், நீனா ஹரிச்சந்திர ராஜாவா நீன்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா. அப்போ என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கவங்களுக்கு இந்த சனியினுடைய கர்மா சொன்னேன், சனியினுடைய பிரச்சனை சொன்னேன், அந்த சனியினுடைய பிரச்சனை இருக்குதான் செய்யும். அதை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இப்போ கேட்குறப்ப ஆக நம்மளை பற்றி இந்த ஆள் சொல்கிறேன், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தோணும். ஆனால் அதை வந்து சரி பண்ண முடியாது. அது நீங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக மாறிட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ வந்து இதுக்கு கர்மதோஷம் சொல்லி போகிறதுக்கு 3.25 லட்சம், அங்கே தங்குறதுக்கு 2 லட்சம், மொத்தம் 5 லட்ச ரூபா பழுத்துரும். நம்மளே சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறோம், மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். இந்த ஜோசியர் அப்போ என்னன்னா, இந்த மாதிரி பரிகாரங்களை நான் எதிர்க்கிறேன். வெறும் 200 ரூபாய்க்கு கல் வாங்கிட்டு உருவேற்றி 40,000 கல் விற்கிறாங்க. ஒரு வாழ்க்கை மாறிடும்னு சொல்லி நம்புறாங்க மக்கள். இப்போ வந்து அவங்க விற்கிறதையும் நான் குறை சொல்லுங்க, இல்லாதவனுக்கு தானே விற்கிற, இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. ஒருத்தன் வந்து கடன் வாங்கி வாங்குறான். இப்போ என்கிட்ட ஒரு ஆள் சொல்றாரு, சார் நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தது, பாருங்க என்ன டெக்னிக்னா, உங்கள்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க வந்தது ஒரு 2,000 ரூபா கொடுத்து வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கேன்னா, என் ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையில இந்த பிரச்சனை இருக்கா, அப்படி இருந்திருந்தா நான் இந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்கறதே அவங்க கேள்வியாவே கேட்டுறாங்க. ஏன்னாங்க அவங்க 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறது, 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணணும் ஓகேங்களா. அந்த ஜோசிக்காரர் சொல்லிட்டாரு, இப்போ அந்த 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணலாமா வேணாமான்னு என்கிட்ட ஒரு 2,000 ரூபாய் செலவு பண்ணி கேட்குறாங்க. இது இன்னும் சூப்பர் டெக்னிக் ஓகேங்களா. அப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு லைஃப். அப்போ என்னன்னா, அவர் மக்கள் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா. எதை தின்னா பித்தம் தெளியும். இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறேன், எனக்கு ஒரு குழந்தை பிறகு 2 குழந்தை பிறகுது. நான் வந்து ஒரு நார்மலாக லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு வீடு லோன் போடுறேன், மாதம் ஒரு 40,000 ரூபா இஎம்ஐ கட்டுறேன். என் பையனுக்கு இந்த வயசு, இன்னொரு பையனுக்கு இந்த வயசு. நானுமே வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு. என் பையனுக்கு வேக்சின் போடணும், இஎம்ஐ கட்டணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு மெடிக்கல் அனுப்பணும், என் பொண்டாட்டிக்கு நான் எல்லாம் செய்யணும். இப்போ நான் இப்போ வந்து நடுத்தருவில் நிற்கிறேன். ஆனால் நான் வந்து சும்மா இல்லை, முயற்சி செய்யறேன். நாளான்னைக்கு எனக்கு கிடைச்ச எல்லா இன்டர்வியூவும் போகிறேன். எங்கே போனாலும் எனக்கு வேலையே கிடைக்கல. 2 வருஷமாக கடன் வாங்குறேன். என் பொண்டாட்டி தாலி, ஒரு பொட்டு தாலிலாம் விற்றுட்டேன். இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எதை வேணாலும் செய்வானா இல்லையா. அவன் கிட்னியை விற்றே வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்தவனுக்கு ஒரு 40,000 ரூபா கொடுத்தா வாழ்க்கை நாளைக்கு வந்து மாறிடுறான்னு எவனாச்சும் ஒருத்தன் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான்னா, எங்கேயாச்சும் கடனை வாங்கி அந்த 40,000 ரூபாய் கொடுத்துட்டு நிற்கிறான். அந்த 40,000 ரூபாய் வாங்கிட்டு இவங்க ஆட்டை போட்டு போயிடுறாங்க. ஆனால் அவனுக்கு அதுவும் ஒரு தொல்லையாக நாளைக்கு மாறிடுது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் என்கிட்ட வந்தால் மட்டும் நான் என்ன சொல்ல போகிறேன், நான் வந்து உனக்கு என்ன விடிவு இல்லை, உன் வாழ்க்கை இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை ரெடி பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். அப்போ அதுக்கு ஏன் வரணும் அப்படின்னா, நீ வந்து நாளைக்கு நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் வந்து நாளைக்கு இந்த ஏரியா விட்டு போயிடலான் இருக்கேன் நைட்டாக. ஏன்னா எனக்கு வந்து 30 கோடி ரூபா கடன்,
என்னால் இந்த ஜென்மத்தில் அதுலேருந்து மீள முடியாது. என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் விற்றா கூட 3.5 கோடி ரூபாய்க்கு மேலே இல்லை. மீதி 27 கோடி ரூபாய் நான் எப்படி ரெடி பண்ணுவேன்? அப்புறம் ஏன்டா வாங்கினேன்னு கேட்டேன். எப்படியோ வாங்கிட்டேன், எப்படியோ தொலைஞ்சாச்சு, இனிமேல் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த 30 கோடி ரூபாய் என்னால் மீட்டு கொண்டு வரவே முடியாது. நான் என்ன தளரன்னா கூட அந்த 30 கோடி ரூபாய் என்னால் கனவுளோட காண முடியாது. இப்போ நாளைக்கு நான் வந்து ஒன்று செத்து போயிடணும், இல்லைன்னா குடும்பத்தோடு ஓடி போயிடணும். ஓடிரவா வேணாமான்னு கேட்குறாரு ஜாதகத்தில். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இங்கே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவனுக்கு இப்போ என்ன சொல்கிறது இல்லைங்களா? இப்போ ஒருத்தர் வந்துங்க இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி ஒரு கரன்சிக்காக என்ன செய்கிறாருன்னா, ஒரு கொரியன் கிளைண்ட்டை, கொரியன் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஆன்லைன் வழியாக பழகுறாரு. பழகுனே அவன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 கோடி ரூபா போடுங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னே ஒரு 2 கோடி ரூபா போடுறாரு. போட்டதுக்கப்புறமா திடீர்னு ஒரு செலவு வருது, ஒரு 60 லட்ச ரூபா வந்து எடுக்கிறாரு. எடுத்த உடனே பிளாக் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டு. உடனே வந்து இவர் வந்து ஃபோன் போடுறாரு, எமர்ஜென்சியாக போடுறாரு, பதட்டமானோடனே அவங்க என்ன சொன்னால், பதட்டப்படாதீங்க, இது வந்து ஏதோ எரர் பண்ணிக்கிறீங்க பாஸ்வேர்டு போடுறதுல, உங்கள் காசு போகவே போகாது, உங்கள் காசு உள்ளே இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் ரீக்ளைம் பண்ணுறதுக்கு 20 லட்ச ரூபா பணம் கட்டணுங்கிறான். இவர் 20 லட்ச ரூபா பணம் போட்டோன்னே 3 கோடி 20 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் காட்டிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். திருப்பி இவர் அப்படியே கொஞ்ச நாள் போகிறாரு, திருப்பி ஒரு 60 லட்ச ரூபா எடுக்கிறாரு. அப்போ இதே பிரச்சனை வருது. அப்போ ஒரு 40 லட்ச ரூபா போட சொல்கிறாங்க. இவர் திருப்பி போடுறாரு. ஏன்னா இவர் ஒரு அக்கௌண்ட் தானே பணம் இருக்குது. ஓகே, அதை நினச்சிக்கிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா அதில் என்னுடைய அக்கௌண்ட் அப்படியே பக்காவாக இருக்குது அப்படின்னு போடுறப்ப இவர் 9 கோடி ரூபா வரைக்கும் போயிடுறாரு. இதுக்கு மேலே வந்து நம்மளால் அதை தாங்க முடியாது. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த அக்கௌண்ட்டு பிளாக் ஆன மாதிரியும் அவன் அந்த காண்டில் இருக்கிற கட் ஆயிடுறான். இவர் என்ன செய்கிறாருன்னா, டெல்லி சைடு இருக்கக்கூடிய ஒரு ஜோசியரை நாடுறாரு. அவன் என்ன செய்கிறான்னா, இதுக்கு ஒரு பெரிய பூஜை போடணும்னு சொல்லி 90 லட்ச ரூபா வாங்குறான். ஒரு 10 கோடி ரூபா லாஸா திருப்பி என்கிட்ட வராரு. என்கிட்ட என்ன சொன்னால், மொத்தத்துக்கு நாம போட்டாங்க 5 பைசா தராது. ஓகேங்களா? அப்போ நான் இருக்கிறத சொன்னதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்கிறேன்னா, போலீஸுக்கு போங்க, அப்போ கமிஷனர் ஆஃபீஸ் போயிட்டு இது கம்ப்ளைண்ட் கொடுங்க, கிடைச்சாலும் தான் கிடைக்கும். ஏன்னா கொரியன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கீங்க, கிடைச்சாலும் தான் கிடைக்கும். அப்போ இது ஒன்று. அதுக்கப்புறமா நான் போன வாரம் ஒரு கிளைண்ட், அவங்க வந்து மேட்ரிமோனியில் ஒரு பொண்ணு பார்த்துக்கிறாரு. அந்த பொண்ணோட நல்லா பழகிக்கிறாரு. அந்த பொண்ணு நல்லா வந்திருக்குது, போயிருக்குது, சாட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லிக்குதுன்னா, நம்ம வந்து ஃபியூச்சருக்கு நிறைய சேவ் பண்ணணும், குழந்தைகள்லாம் இப்படி வளர்க்கணும், கார்லாம் வாங்கணும், அப்படிலாம் இருக்கணும், லண்டன்லாம் போகணுன்னே இந்த ஆளுக்கு அப்படியே பறந்துக்கிறாரு, குருவிலாம் பறந்துருக்குது. அப்போ வந்து மாதம் நீங்கள் ஏன் போடுங்க, 1 லட்ச ரூபா நான் சொல்கிற ஒரு பாலிசி போடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆளும் போட ஆரம்பிச்சுக்கிறான். 6 லட்ச ரூபா வரைக்கும் போட்டான். குரோத் வந்துகிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னா, ஆமாம் குரோத் வந்துருக்கு, உங்கள் ஊரில் ஏதாவது லேண்ட் வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா, அதையும் விற்று போடுங்க அப்படின்னு மொத்தம் 70 லட்ச ரூபா போட்டார். போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணை காணும் இப்போ. ஓகேங்களா? அவனை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறான்னா, கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு தானே அப்படின்னு. இப்போ ஸ்கேம் எந்த பக்கம் வேணாலும் வரலாம் இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்கேம் வரும்போது இந்த ஸ்கேமை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஜோசியிட்ட போனால் அந்த ஜோசியரே பெரிய ஸ்கேமராக இருக்கிறார். இதுதான் மேட்ரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பரிகாரம் என்பது நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிபாடுகள், உங்களுடைய நம்பிக்கையை இன்னொருத்தருக்கு சொல்கிறத நான் வந்து எதிர்க்கிறது கிடையாது. அது என்னமோ செஞ்சுட்டு போங்களேன். ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஏதாச்சும் ஒன்று நம்புகிறோம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு பிஸ்னஸாக பண்ண தேவையில்லை. நிறைய ஜிபேயில் இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வருதுங்க. இது மாதிரி நம்பாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை எதையுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் கடவுள் தான் மாற்றுவார் நம்பினா கடவுளையே நீங்கள் மனதார வேண்டுங்க. ஒரு ஜோசியை சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிவன்கிட்ட போயோ முருகன்கிட்ட போயோ, நான் இனிமேல் ஜோசியரை நம்புறதா இல்லை, உனக்கும் எனக்கு தான் டீலிங். ஓகேங்களா? எதாக இருந்தாலும் நான் அவங்ககிட்டே பேசிக்கிறேன், எவனையும் நம்புறதால எவன் சொல்கிற பரிகாரம் தெரியல, உனக்கு என்ன தோணுதோ நானே எனக்கே வந்து சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டீங்கன்னா அங்கே சோழி முடிஞ்சுங்களா? சிம்பிள். அப்போ லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாக வாழணும். ஒரு ஜோசியம் என்பது என்ன அப்படின்னாங்க, நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஊருக்கு போனால் அங்கே சாப்பாடு கிடைக்குமா, இல்லை முன்னாலே சாப்பிட்டு போயிடணுமா இல்லைங்களா? அந்த ஊரில் வந்து ஹோட்டல் இருக்குமா, ரூம்பு தங்கலாமா, இல்லை பக்கத்தில் ஒரு பெரிய சிட்டியில் தங்கிக்கலாமா, இது மாதிரி ஒரு சின்ன தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லைங்களா? அது மாதிரி ஜோசியம்ங்கிறது ஒரு சின்ன தகவலை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இதாக அவங்களையே நம்பி நீங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுத்தருவில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஜோசியர் என்பவர் உங்களுடைய வாழ்க்கையை படித்து சொல்லக்கூடிய ஒரு, ஏன்னா ஹோரோஸ்கோப் ரீடிங்னு தான் சொல்கிறாங்க இங்கிலீஷில். சரிங்களா? அதெல்லாம் ரீட் பண்ணுறோம் தான் நாங்கள் மாற்றுறவங்க கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 7.5 சனி 8 சனிலாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க. எதாக இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப மனசு அழுத்தமாக இருந்துச்சுன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. இல்லைன்னா கோயிலில் போய் வழிபாடு செய்யுங்க. சனிக்கு தான் போய் வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒன்று தான், கடவுள் ஒன்று தான். அப்போ இறைவன் ஒருவனே இல்லைங்களா? அப்போ எதை பற்றிங்க அதை விட என்ன சொல்லிட்டாங்க, அன்பே சிவம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா தெருவில் போகிறவனுக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதை விட எவனுக்கோ வாங்கி கொடுங்க. உங்கள் சித்தப்பா பெரியப்பாவுக்கு இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு, எங்கேயோ போய் அன்னதானத்துக்கு சாப்பாடு, அனாதைகளுக்கு சாப்பாடு போடுறீங்க, உங்கள் சித்தப்பாவுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு போய் சாப்பாடு பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு நாள் போயிட்டு, சித்தப்பா நான் வந்து எனக்கு உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, இந்தங்க ஒரு 10,000 வச்சுக்கோங்க,
ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்றது அதை விட புண்ணியம். இப்போ நிறைய பேர் வந்து அப்பா அம்மாவை பார்க்கறதுல வெளியே பார்த்தா தான தர்மம். ஆமா, அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பேசாம அப்பா அம்மாவே பார்த்துட்டு அப்பா அம்மாவை பார்க்கலாம், இல்லை அப்பா அம்மாவும் பார்க்குறோம் சார். ஆனால் எங்களுடைய மாமா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடுக்கு கஷ்டப்பட சொன்னாங்க. அவங்க பையன் வந்து சரியாக படிக்கலன்னு சொன்னாங்க. அப்படின்னு ஒரு நாள் போயிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பையனுக்கு நான் அடுத்த மாதம் தான் நான் பணம் கட்டுவேன், நீங்கள் எதுவும் பேசக்கூடாது, அப்புறம் டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு பணம் கட்டுங்க. இது மாதிரி செய்கிறது பெரிய புண்ணியம். அப்போ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம், அப்புறம் ஊரெல்லாம் காப்பாற்றணும் மைண்ட் செட். இவ்வளோ தாங்க பரிகாரன்றது. நான் பரிகாரத்தை நம்புறதில்லை. இருந்தாலும் இது பண்ணாலும் நான் சொல்கிறது வந்து சாப்பாடு போட்டாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் உங்கள் வாழ்க்கை மாறாது. இருந்தாலும் நம்மளுக்கு மன திருப்தி கிடைக்குது இல்லையா, அது வரைக்கும் பண்ணலாமே தவிர இந்த 7 சனி, அட்டமத்து சனி, கண்டக சனி இது எதுவுமே உங்களோட வாழ்க்கையில் குழப்பம் பண்ணாது. நான் சொல்கிறது சந்திரனுடைய தன்மைகள் பாதிக்கப்படலாம், அதை வந்து அது மட்டும் தான் பிரச்சனை தவிர வாழ்க்கையே மொத்தத்துக்கு நிர்மூலமாகாது. ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டோம்னா இந்த 7 சனியோ அஷ்டமத்து சனியோ எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக போயிடும். ஸோ நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் சார். இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.